19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான 3 மருத்துவ முன்னேற்றங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்பர் 1 அனஸ்தீசியா. 1846 அக்டோபர் 16 அன்னைக்கு வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன்ற ஒரு அமெரிக்கன் டென்டிஸ்ட் ஈத்தரை மயக்க மருந்தாக பயன்படுத்த முடியும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி முதல் வெற்றிகரமான மயக்க மருந்தை கண்டுபிடிச்சாங்க. இது மருத்துவத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருந்தது. இதுக்கு காரணம் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நோயாளிகள் முழிச்சிட்டு இருக்கும்போதே அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சை பண்ணாங்க. இதனால நோயாளிகளுக்கு தாங்க முடியாத வலியும் வேதனையும் இருந்தது. இந்த தாங்க முடியாத வலி மற்றும் வேதனையிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு மயக்க மருந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இதனால 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு மருத்துவ முன்னேற்றம் மயக்க மருந்து கண்டுபிடிப்பு. நம்பர் 2 ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ். கடந்த காலங்களில் நோய்கள் ஏற்படுறதுக்கு மோசமான காற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளும் தான் காரணம்னு மருத்துவ உலகம் நம்பி வந்தது. இந்த நிலையில தான் 1859ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்று, நீர், நிலம் போன்ற சூழல்களில் வாழுது. இந்த கிருமிகள் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை புளிக்க வைக்கவும் கெட்டு போக வைக்கவும் செய்யுது அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 1861ஆம் ஆண்டு இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதாவது நோய்கள் ஏற்படுறதுக்கு பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கை மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் காரணம் அப்படின்ற கோட்பாடு தான் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ், நோயின் கிருமி கோட்பாடு. இதை 1861ஆம் ஆண்டு லூயி பாஸ்டர் முன்மொழிஞ்சாங்க. இந்த தியரி ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. பின்னர் 1876ஆம் ஆண்டு ராபர்ட் கோக் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிசிசியன் பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ஒரு தொற்று நோய் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறமா டிபர்குலோசிஸ், காலரா போன்ற நோய்கள் ஏற்படுறதுக்கும் பாக்டீரியா காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. இதன் பிறகு தான் ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா நோய் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரி பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கை மாதிரியான ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் காரணம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. நம்பர் 3 ஆன்டிசெப்டிக் சர்ஜரி. கடந்த காலங்களில் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணால் அறுவை சிகிச்சை பண்ண இடத்தில் இருக்கக்கூடிய காயம் பெரிதாகி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அறுவை சிகிச்சை பண்ணப்பட்ட நோயாளிகள் இறந்து போனாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அறிய முடியாமல் இருந்தது. இந்த நிலையில தான் ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சர்ஜன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. அப்போ லூயி பாஸ்டரோடைய ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸை அவர் முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. பின்னர் இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் காயங்கள் மீது படர்ந்து செப்டிக்கை ஏற்படுத்தி நோயாளிகள் இறந்து போறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத ஜோசப் லிஸ்டர் வந்து உணர்ந்தாங்க. பின்னர் கார்போலிக் ஆசிட்டை அவர் ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்தி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளை ஸ்டெரிலைஸ் பண்ணாங்க, அதாவது கிருமி நீக்கம் பண்ணாங்க. அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா நோயாளிகளினுடைய காயங்கள் மீதும் இந்த கார்போலிக் ஆசிட்டை பயன்படுத்தி அந்த நோயாளிகளினுடைய காயங்களையும் கிருமி நீக்கம் பண்ணாங்க. இதன் மூலமாக போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனது குறைய தொடங்கி இருந்தது. இதனாலேயே உயிரிழப்புகளும் குறைஞ்சது. இதுக்கப்புறமா இந்த ஆன்டிசெப்டிக் சர்ஜரி, இந்த ப்ரொசீஜர் ஆனது முழுமையாக வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டிசெப்டிக் சர்ஜரி ஆனது மாடர்ன் ஏசெப்டிக் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸுக்கு அடித்தளமும் இட்டது. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை கருவிகள் ஆரம்பித்து மற்ற மருத்துவ கருவிகள் வரைக்கும் எல்லாமே வந்து ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தப்பட்டு தொடர்ந்து வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் காயங்களின் மீதும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு அது பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஆன்டிசெப்டிக் ஆனது பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் தான் வந்து 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான 3 மருத்துவ முன்னேற்றங்கள். இதில் எது நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் புதுசாகவும் இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே ஃபுல் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பாருங்கள். இல்லைன்னா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.